சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனை பார்த்து தேவனை ஆராதிக்க நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உன்னத தேவனை உயர்த்தி பாடுவோமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? யாவருக்கும் தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை துதிக்கிற ஒரு நல்ல பாடல். சேர்ந்து என்னோடு ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததாம். நீங்க என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. ஆமாப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு அப்பா அம்மா, என் உறவு, என் சொந்தம், என் பந்தம் நீங்க தான் ஆண்டவரே. நான் உங்களுடைய செல்ல பிள்ளைப்பா. எத்தனை பேர் சொல்வீங்க நீங்க எல்லாருமே ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையா தான் இருக்கிறீங்க? அப்பா உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சேர்ந்து நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. ஆமென். பசுமையுள்ள இடத்தில புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டிலே நடத்துகிற நல்ல மேய்ப்பர் அவர். சேர்ந்து பாடலாமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று ஆமென். நீர்தானே, ஜீவநீரூற்று. அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்காது. அவரிடத்துல ஜீவ தண்ணீர் உண்டு. சேர்ந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசுவே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சேர்ந்து எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆமென். அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
எங்கெங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி எங்கோ வாழ்ந்த நம்மள ஒருவரை அறியாமல் தூர சென்ற பொழுது இளைய குமாரனை தேடி வந்து அவர் கட்டி அணைத்தாரே, அதே போல நம்முடைய பரம தகப்பன் நன்மையான இவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர் நம்மை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து சொந்த பிள்ளையா புது வஸ்திரம் தரித்து மோதிரம் கொடுத்து உங்களுக்கு பாதரட்சையை அணிவித்து உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரே. அவரை நோக்கி பார்த்து நல்ல தகப்பன், நல்ல தகப்பன் அவர், உங்களை தேடி வந்த தகப்பன். சேர்ந்து பாடலாமா? ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது வாயின் வார்த்தையாய் வேண்டாம். ஆண்டவரை பார்த்து எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். எங்கள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். தாழ்மையிலிருந்தே தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு. அவருடைய தயவுனால நம்ம நினைச்சாருங்க. உங்க கால்கள் சறுக்கும் பொழுது, என் கால்கள் சறுக்கும் பொழுது நான் தள்ளாட விடாதபடிக்கு கிருபை அனுப்பி என்னை பாதுகாத்து கொண்டாராம். என் கால்கள் கல்லிடாதபடிக்கு தேவதூதர்களை எனக்காக உங்களுக்காக அனுப்புகிற நல்ல தகப்பன், உங்கள் கண்ணீரை யாவையும் துடைக்கிறவர். என்னை கலங்காதே, அவருடைய கண்ணீரையும் துடைக்க அவர் போதுமானவர். புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில துயரம் இருக்கிறதா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரை பார்த்து நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடு. இந்த பாவமான உலகத்துல, இந்த பாவமான உலக சேற்றில விழுந்து கிடந்த நம்மளை ஆண்டவருடைய ரத்தத்தாலே கழுவினாரு. பரிசுத்த ரத்தத்தாலே உங்களையும் என்னை கழுவி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாயிலும் பாடலாமா? எனக்காக சிந்தி கழுவி அணைத்து. ஒருவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஒருவேளை மறிக்கலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காய் மறித்ததினாலே நம்மை வைத்து அன்பு விளக்கப்படி இருக்கிறார். சேர்ந்து நன்றி. ஆமென். வாய்களை திறந்து நன்றி சொல்லாத இருதயம் இருளடையுமா? அவர் இருளடைகிற இருதயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்லலாமா? அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. தன் தாய் கூட ஒருவேளை தூங்கிடலாம், ஒருவேளை இரவில தூங்குது அசதியாய் தூங்கிடக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்தில் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார், உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். நல்ல தகப்பன், நல்ல தகப்பனவர். அவருடைய மகிழ்ச்சியாய் அவரை மகிமையாய் எண்ணி எல்லா வாய்களும் ஆண்டவரை துதிக்கலாம். மகிமைக்கு நன்றி, உமக்கு இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அப்பா, இந்த உலகத்துல யாரையும் நேசிக்கலையா? எல்லா நேசமும் மாறிதான். எல்லாருடைய நேசமும் ஒரு நாள் மறைந்து போகும். நான் உண்மை மாத்திரம் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கிறோம். நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்மன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்மன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வல பக்கத்தில் இருப்பதனால் வல பக்கத்தில் இருப்பதனால ஒருவர் அசைக்க முடியாது. யோசேப்புக்கு வலமுகத்தில் ஆண்டவர் இருந்தார், ஒரு ஜனமும் அவங்களை கை போட முடியல. எல்லா தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள், அசைக்க விட மாட்டார் ஆண்டவர். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உம்மை நான் நேசிக்கிறேன் எல்லாம் சொல்லலாமா? சொல்லலாமா? இருதயத்தாளத்திலிருந்து ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உலக நேசமாய் ஐயா, உலக நேசமாய் அம்மா, எல்லா நேசம் ஒரு நாள் மறைந்துரும். ஆனா கர்த்தருடைய நேசம் மட்டும்தான். வானம் ஒழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் ஒழியாத நேசம். அது நேசம் நல்ல தகப்பனுடைய நேசம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனுடைய நேசம். அவர் உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், உங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. அப்பா, உம்மை மட்டும்தான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மைத்தானே ஐயா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அப்பா, உங்களை தவிர வேற விருப்பம் இல்லாண்டவரே. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். காண்கிற எல்லாம், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போகும். ஆனா நித்தியமாய் இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் நித்திய தேவனா இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நமக்கு நிம்மதியும் நிரந்தரமுமா இருக்கிறார். அர்ப்பணிக்கிறான், எல்லாம் அர்ப்பணிக்கலாமா? நோக்கி பார்த்து அர்ப்பணிக்க நேசிக்கிறான். ஒரே சீக்கிரே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஏசையா. நேசிக்கிறேன் ஆண்டவரை பார்த்து, உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நேசத்துக்குரியவரே, உம்மை நேசிக்கிறோம் ஏசையா, உம்மைத்தானே ஏசையா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே. இரட்சகருமை தேடணுமே, இரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே
இசையா உம்மைத்தானே இசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஓ சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இசையா என்று சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பவர் விண்ணப்பத்தை கேட்பவர் அவர்தான். விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் அவர்தான். உங்க கண்ணீரை துருத்தில வைத்ததுக்கு பதில் தருகிறவரும் அவர்தான். அவருடைய தழும்புகளாலே சுகமாய் வசதி பிரகாரமாய் சுகம் தருகிறோம் அவர்தான். எல்லாரையும் நோக்கி பார்த்து ஆண்டவரை அறியாத ஒரு வேலை இருந்தாலும் சொன்னா, ஒரு வேலை நோயில இருப்பீங்க என்று சொன்னா ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்வீர்களா? உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். உங்க விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கண்ணீரின் விண்ணப்பத்தை ஒரு நாளும் தள்ளாதவர். யாரா இருந்தாலும் அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்கி வருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவர். உலகம் ஜனங்கள் சொந்த பந்தம் உங்க கண்ணீரை பார்க்க முடியாதையா, உங்க கண்ணீரை துடைக்க முடியாது. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் கண்ணீரை நிரந்தரமாய் 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 துடைக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் தேவாதி தேவன், பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், உங்களை பார்க்கிறவர். வானத்திலிருந்து மனுபுத்திரமே ஒரு கண்கள் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிறவர். விண்ணப்பத்தை சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க. கண்ணீரை பார்க்கிறார். சுகம் தருகிற நல்ல தகப்பன், நல்ல மருத்துவர் அவர்தான். பரம மருத்துவர். உங்கள் உள்ளுறுப்புகளை உருவாக்கினவர் அவர்தான். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க. உம்மால் கூட உம்மை தேடி வந்த குஷ்டரோகிய தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது இறங்கி தொட்டு சுகம் கொடுத்த ஆண்டவர் நீர் அல்லவா? இறங்கி சுகம் கொடுத்தீரே. ஒரு வார்த்தை ஆமாப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. விண்ணப்பத்தை எங்க விண்ணப்பத்தை தள்ளாதவரே என் கண்ணீரை காண்பவர் இயேசுவே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு சித்தம் உண்டு. வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிற தேவன். ஜனங்கள் வருத்தப்படுகிறது, வேதனைப்படுகிறது, எனக்கு பிடிக்காது என்று சொல்லி ஆண்டவர் அவனை சுகமாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அந்த சுகம் கொடுத்த அதே ஆண்டவர் உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற இந்த வேளையில தானே உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உங்களுக்கு சுத்தமாய் அவர் சுத்தத்தின்படியே உங்களுக்கு அவர் சுகம் தர போதுமானவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நோக்கி கேட்பீர்களா? ஆண்டவரே செய்யக்கூடும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள், நீ சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை மத்தியில இந்த வியாதி மத்தியில இருக்கிற என்ன ஒரு விஷயம் நோக்கி பாருங்க என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை சுகமாக்குவீராக. உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கி இருக்கிறீரே அப்பா, முழுமையுமாய் சுகமாக்குமா என்று சொல்லி வாயிலை திறந்து கேட்கலாமா? சித்தமுண்டு சுத்தமாக
என்று சொல்லி சுகமாக்கினே. அந்த நாட்களில் குணமாக்க முடியாத பெரிய வியாதி என்று சொன்னால் அது குஷ்டரோகம் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குஷ்டரோகத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார் என்று சொன்னார். இந்த நாட்களில் உங்களுடைய வியாதியை சுகமாக்க அவர் போதுமானவர். சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இசையா சுகம் தருபவரே, இயேசுவே ஸ்தோத்திரம் இசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி அவர் மனதுருக உள்ளவர்கள் தகப்பன் அவருக்கு மேல மனதுருகிறவராக இருக்கிறார். அவர் மனதுருகிற நல்ல ஆண்டவர். தகப்பனே அப்பா என்று கூப்பிடு என்று சொன்னார். அவர் மனதுருகி அதிசயத்தை செய்வார். அவர் மனதுருகி அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு வருஷம் சொல்லலாம். மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவர். அதிசய தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் வனாந்தரத்திலே நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வனாந்தரத்திலே அவர் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதே தேவன் உங்களுக்கு போதுமானவர். அதே தேவன் வாழ்க்கை அதிசயமாய் உங்களை நடத்த போதுமானவர். சேர்ந்து சொல்லுங்க. மனதுருகி கரம் நீட்டி, உங்க கரம் நீட்டி தொடுவார். உங்க கரம் நீட்டி அவரை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய கரம் எங்கெல்லாம் நீட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் அதிசயம் நடக்குகிறதா இருக்கிறது. எகிப்திலே அந்த பார்வோன் மன்னர் என் ஜனங்களை விடு என்று சொல்லி மோசே கேட்ட பொழுது விடமாட்டேன் என்று சொல்லி அவன் மறுத்த பொழுது ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டது. ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாய் விடுதலையாக்கினார். அவர்களே போகும்படி ஆண்டவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்க, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரை செய்ய போதுமானவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் போதுமான தெய்வம். அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவரா இருக்கிறார். அவர் சுகம் தருவாரம்மா, அவர் சுகம் தருவார் ஐயா. அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? எல்லாவரையும் நோக்கி பார்த்து சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே நோய்களை எல்லாம் ஆண்டவர் அந்த நாளிலே சிலுவையிலே சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்துட்டார். ஒரு சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தபடினாலே இன்று நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம். அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றபடினாலே உங்க வாழ்க்கையில எல்லாரிலும் ஆண்டவர் சுகத்தை வைத்திருக்கிறார். விண்ணப்பத்தை ஒரு நாள் மறக்க மாட்டாரம்மா. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக சுகத்தை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை பொறுப்பெடுத்தாம ஒரு சிலுவையிலே தாமே உயிரை வாய்த்த தேவன் உங்களுக்கு சுகத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ஐயா. நோக்கி கூப்பிடுங்க. விசுவாசத்தோடு கூட நீங்க கூப்பிடுங்க என்று சொன்னா, அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவர். கடன், தரித்திரம், சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிக்க போதுமானவர். சந்தரதனமா சுகம் தருபவர் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
சுகமாகுமேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு பெண் இழந்தாலே ஒரு வார்த்தை தானே அதிபதியை பார்த்து பிழைத்திருப்பார் என்று சொல்லி அப்பாவுடைய வார்த்தையை அனுப்பினீரே. ஒரு வார்த்தை தானே ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையில பலன் இருந்தது, அந்த வார்த்தையில சுகம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது உடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் சொல்லுகிறது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி திரும்பி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வார்த்தையை இப்பொழுது அனுப்புவீராக ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் இதை பார்த்து யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு பலம் வேண்டும், என் வாழ்க்கையில இந்த வியாதி நீங்க வேண்டும், என் வாழ்க்கையில இந்த பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற, கேட்கிற, ஜெபிக்கிற, கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் பார்ப்பீராக. அப்பா நீ சுகமளிக்க வல்லவர். பலம் உள்ளவனாகினாலும் பலம் இல்லாதவனானாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். உமக்கு அப்பா அது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய கரம் அதை சீக்கிரமாய் செய்து முடிக்கட்டும். உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும், உம்முடைய பலன் இப்பொழுது இறங்கட்டும், உம்முடைய கிருபை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில தானே ஒரு புதிய பலன் இப்பொழுது உள்ளத்தை அவருடைய சரீரத்திலே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தரே அப்பா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி சித்தமுண்டு சுத்தமாக இன்று ஆண்டவர் உங்களை சுகமாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சுகமாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பது, நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் சுகவீனமாய் என்று சிலுவையில் தொங்கி எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். அவர் சுகமாக்க தேவன் இறங்கி இருக்கிறார். எல்லாம் ஒரு மனபோது கூட அவர் மனது உருகிற தேவன், அவர் கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவர். ஆனா ஒரு கல்யாண வீட்டுல அவர்கள் கேட்ட பொழுது மனதுருகி இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்தவர். அவருடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் அளவிட முடியாததா இருக்கிறது. உங்களுக்கு மாணவர் அற்புதம் செய்ய போதுமானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.